ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நீங்கள் உங்கள் எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை உங்களோட ட்ரீம் லைஃப் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? பட் சடனாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு 3D வந்து ஆப்போசிட்டாக ரிசல்ட் கிடைக்கும், நம்மளோட டிசைருக்கு ஆப்போசிட்டாக. ஸோ மேபி நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம், லைக் உங்களோட எஸ்பிக்கு வேறு ஒரு பர்சன் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இல்லை மேரேஜ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஆர் உங்களுக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் எல்லாம் வந்துட்டுருக்கா. இந்த மாதிரி நம்ம கேட்கும் போதே நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வரும் இல்லையா? ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட இந்த சிச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக தான் ஒர்க் ஆகுது, உங்களுக்கும் ஆப்போசிட்டாக இல்லை, உங்களுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து உங்கள் எஸ்பி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வேறு ஏதோ டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். பட் சடனாக உங்களோட ரியாலிட்டி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அண்ட் யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, லைக் உங்களோட எஸ்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆக போகுது. அண்ட் உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசலெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களோட எஸ்பி சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி ஏதாவது விஷயம் உங்களை பேசி ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் 3Dயில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து ரியல் கிடையாது. அது எல்லாமே வந்து ஜஸ்ட் இலூஷன் தான். மேனிஃபெஸ்டேஷன் எப்போவுமே வந்து உங்களோட ஃபேவராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, லைக் உங்களோட எஸ்பிக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் உங்களை ரிமைண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து ஒரு பொட்டென்ஷியல் பார்ட்னர் தான். ஸோ இந்த மேரேஜ் டிஸ்கஷன் எல்லாம் எனக்கும் என் எஸ்பிக்காக தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஈவன் அவங்க வீட்டில் வந்து வேற ஒரு பர்சனை வந்து தான் கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பையனோ இல்லை பொண்ணுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட எஸ்பி உங்கள்கிட்ட தான் ரிட்டன் வருவாங்க. ஸோ உங்களோட எஸ்பி வந்து இமோஷ்னலி கனெக்டடாக இருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து உங்களோட வேர்ல்டில் நீங்கள் தான் வந்து கிங், நீங்கள் தான் வந்து குயின் உங்களோட ரியாலிட்டிக்கு. ஸோ இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா பர்சனும், ஈவன் உங்களோட எஸ்பி எல்லாருமே வந்து உங்களோட இன்னர் டிசைரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட். இப்போது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு சரௌண்டிங்கில் இருக்க பர்சன் எல்லாம் நான் என்னோடய அசம்ஷன் எப்படி இருக்குதோ, இல்லை என்னோடய இன்னர் தாட் எப்படி இருக்குதோ அது ரிலேட்டடாக அவங்க எங்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாயல் சர்வெண்ட் மாதிரி. அதனால் உங்களோட 3Dயில் என்ன நடக்குது அதெல்லாமே நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். அதை பற்றியெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக இருந்து உங்களோட அஃபர்மேஷனை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அஃபர்மேஷன் கண்டினியூஸாக பண்ணும் போது அந்த டிசைர் உங்கள்கிட்ட சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகி வரும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, ஓகே. அண்ட் நீங்கள் வந்து எவ்ரி 2 மினிட்ஸில் போய் அந்த டிரைவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, உனி எவ்வளோ நேரமாகும் போகிறதுக்கு, உனி ஏன் வந்து நீங்கள் இந்த ரூட்டில் போகிறீங்க, ஏன் இந்த ரூட்டில் போகலை, ஏன் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு 2 மினிட்ஸ் போய் நீங்கள் அந்த டிரைவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அங்கே கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ அதனால் உங்களோட அந்த ஜர்னியை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிரைவர் மாதிரி. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் எப்போ வந்து உங்களையே அந்த பர்டிகுலர் டிசைரை கிட்ட சீக்கிரமாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஈவன் வந்து நீங்கள் இப்படி கேள்விப்பட்டாலும் உங்களோட எஸ்பிக்கு கல்யாணமாக போகுது, இல்லை உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்காக ப்ரப்போசல் தேடிட்டுருக்காங்க அப்படின்னு, அண்ட் உங்களோட எஸ்பி உங்களை பிளாக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாலுமே சரி, இதெல்லாமே வந்து மேட்ரு பண்ணாது. ஏன்னா இது உங்களோட மூவியில் வந்து ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் எல்லாருமே ஆக்டர் தான். எல்லாருமே வந்து உங்களோட டைரக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பாஸ்ட்டை பற்றி யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரெசென்ட்டில் என்ன வேணால் 3D காட்டட்டும், அதை பார்த்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட டிசைர் என்ன. ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, உங்களோட டிசைர் வந்து ஆல்ரெடி ஃப்யூச்சரில் மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஆல்ரெடி டன் தான், ஓகேவா. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேட் ஆகிரும். 3D உங்களுக்கு என்னெல்லாம் காட்டுதோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். ஸோ டவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸை. நீங்கள் தான் வந்து கிரியேட்டர். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அக்கார்டிங் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் டிசைருக்கு ரிலேட்டடாக யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டாம், யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி கண்டிப்பாக வரும். அதனால ரிலாக்ஸாக இருங்க. என் கூட இதே ரிப்பீட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை வேர்ல்ட். ஐ எம் தி கிங் ஆர் குயின். எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங் மை ஃபேவர். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.